பிரபுதேவா படத்துல தெரியாம இத பண்ணிட்டேன். இப்போ நினைச்சாலும் மனசு அப்படி உறுத்துது. நடிகை மீனா ஓபன் டாக். 90s கிட்ஸோட கனவு கன்னியா இருந்த மீனாவை அந்த காலத்துல எல்லாரும் கண்ணழகி அப்படின்னு ஆசையா கூப்பிடுவாங்களாம். குழந்தை நட்சத்திரமா சினிமாக்குள்ள வந்திருந்தாலும் அதுக்கப்புறமா ஹீரோயினா என்ட்ரி கொடுத்து அவங்க நடிச்ச எல்லா படங்களுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அந்த வகையில தமிழ்ல முதலா என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் மூலமா அறிமுகம் செய்யப்பட்டு அடுத்து நடிச்ச எல்லா படமுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இளைஞர்கள் மத்தியில ஒரு கனவு கன்னியா மீனா மாறினாங்க. மீனா நடிச்ச மேக்சிமம் படத்துல கிளாமர் காட்சிகளை தவிர்த்துக்கிட்டு ஒரு குடும்ப பாங்கனியா நடிக்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசையா இருந்திருக்கு. ஆரம்பத்துல மீனா நடிச்ச ஒவ்வொரு படத்துலயுமே மேக்சிமம் வரக்கூடிய கிளாமர் காட்சிகளை தவிர்த்துருவாங்களாம். படத்துக்கு தேவையாவே இருந்தாலும் அதுல எப்படி கம்மி பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்காங்க. அந்த டைம்ல நிறைய படத்துல மீனா கிட்ட போயிட்டு ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல நீங்க நடிக்க வேண்டியது இருக்கு மேம் அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனா அவங்க தொடர்ந்து எல்லா படத்துலயும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல மீனாவை பார்த்து ஓப்பனாவே கேட்டுட்டாங்க, என்ன மேடம் எல்லா ஹீரோயின்ஸும் பண்ணதானே செய்யறாங்க, நீங்களும் ஒரு படத்துலயாவது ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு ஆக்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு ஓப்பனா கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டதுக்கு ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல மீனா பதில் சொல்லிருக்காங்க. அந்த டைம்ல என்ன நிறைய பேர் அப்படி கேட்டாங்க தான், எனக்கும் நடிக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சு. சரி நடிச்சு தொலைவோம் அப்படின்னு பிரபுதேவா கூட சேர்ந்து நடிச்ச ஒரு படத்துல நான் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடியா இருந்தேன். ரெடியா எங்க இருந்தேன் அப்படின்னா மேக்கப் ரூம்ல இருந்தேன். என்ன வெளியே வர சொன்னாங்க, ஷார்ட் ரெடி மேடம் அப்படின்னு. என்னால வெளியே வரவே முடியல. எனக்கு அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண்ணாடியில பார்க்கும்போது ரொம்ப கூச்சமாவும் உறுத்தலாவும் ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ல நம்மள பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு மண்டைக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடிச்சுன்னு மீனா சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல தான் மீனாக்கு ஒரு விஷயம் தோணுச்சா, இந்த மாதிரி காட்சிகள்ல நடிக்கக்கூடிய நடிகைகளை பத்தி அவங்க யோசிச்சிருக்காங்க. இது மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லார் மத்தியிலையும் எப்படி நடிக்கிறாங்க, அதுக்கே ஒரு தனி துணிச்சல் வேணும். என்கிட்ட அது பெருசா இல்ல. சோ அந்த நடிகைகள் எல்லாருக்கும் நான் தலை வணங்குறேன் அப்படின்னு மீனா சொல்லியிருக்காங்க. மீனாக்கும் பிரபுதேவாக்கும் சைட்ல ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருந்தது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. மீனா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு இப்போ. பட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நுரையீரல் பிரச்சனை காரணமா இறந்து போயிட்டாரு. பட் 90s காலகட்டத்துல பிரபுதேவாக்கும் மீனாக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய லவ் ட்ராக்கே ஓடி இருக்கு. டபுள்ஸ் அப்படின்ற படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த படத்துல மீனாவும் பிரபுதேவாவும் பேரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல தான் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு அப்புறமா தான் பிரபுதேவாவும் மீனாவும் ஒன்னா சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சதும் அந்த டைம்ல தான். பட் பிரபுதேவாவை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு முதல் காதல் கிடையாது. அதுக்கப்புறமா அந்த லவ் ஏன் ஒன்னு சேரல அப்படின்னா அதுக்கு காரணம் மீனாவோட தோழிகள் தான். பிரபுதேவாவை நீ லவ் பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு பக்காவான பிளே பாய் அப்படின்னா அது பிரபுதேவா தான். பிரபுதேவா கான்டாக்ட்ல இல்லாத பொண்ணுங்களே கிடையாது. அவரை நம்பி நீ லவ் பண்றது கல்யாணம் பண்றதுலாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு கேட்டுட்டு தான் மீனா அந்த லவ்வையே பிரேக்கப் பண்ணிருக்காங்க. பிரபுதேவா எப்படிப்பட்டவர் அப்படின்றது செகண்டரியா தான் இருந்திருக்கு. அந்த டைம்ல டாக் என்ன மாதிரி போயிருக்கு அப்படின்னா மீனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டுக்கிட்டு உண்மையா லவ் பண்ணக்கூடிய பிரபுதேவாவை கலட்டி விட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு மீனா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மீனாவோட சினிமா கெரியர் அப்படின்றது கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்கு. இந்த 40 வருஷத்துல அவங்க 300க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் தெரியுமா? இவர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. மீனா வந்து சினிமால மார்க்கெட் இழந்துகிட்டு சின்ன திரையில இருக்கும்போது ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்கு மாணிக்கம் வந்து மீனாவை பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அந்த டைம்ல அது சரியா நடக்கல. அதுக்கப்புறமா நடிகை மீனாவோட அம்மாவை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க அம்மா கிட்ட மாணிக்கம் கேட்டிருக்காரு, மீனாவை மீட் பண்ண முடியுமா, அவங்க கிட்ட சில மேட்டர் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவங்க அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலயே லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருக்காங்க. பட் மாணிக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா சில ஷோஸ் பத்தி அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி ஹோஸ்ட் பண்ணா என்ன மாதிரி அமௌண்ட் கிடைக்கும், இத பத்தி பேசுறது தான் நான் மேட்டர்னு சொல்லிட்டேன். அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன அந்த இடத்துலயே ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் எதுக்காகவும் போய் நின்னது இல்ல. பட் என்ன பத்தி மீனாவோட அம்மா ரொம்ப மோசமா பேசினது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு மாணிக்கம் நாராயணன் சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.